Hi everyone, welcome to SR Academy. திறன் வர்புக்கில் இங்கிலீஷில் 11th லெசன் ப்ரிப்போசிஷன்ஸ் பார்க்குறோம். ஓகேவா? இந்த ப்ரிப்போசிஷன்ஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரீட் அண்ட் ஷேட் த கரெக்ட் சென்டென்ஸ். படத்தை பாருங்கள். இதுக்கு பொருத்தமான சென்டென்ஸை என்ன பண்ணணும்? இந்த இடத்துல ஷேட் பண்ணணும். ஓகேவா? இதில் ஒரு கோட் இஸ் ஆன் த போட், அவ்வளோதான். இது கோட்டு ஆடு, அது எதில் இருக்குது? போட்டில் இருக்குது. ஸோ இதை ஷேட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோ இருக்குது, அது ஒரு கல் மேலே இருக்குது. இந்த க்ரோ சிட்ஸ் ஆன் த ஸ்டோன், இதை ஷேட் பண்ணுங்கள். மூணாவது ஒரு ரோஸ் இருக்குது, அது எதில் இருக்குது? ஒரு பானையில் இருக்குது, பாட்டில் இருக்குது. ஸோ த ரோஸ் க்ரோஸ் இன் த பாட், இதை ஷேட் பண்ணுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பார்த்தீங்களா? ஈஸி தானே? ஸோ இதே மாதிரி நம்ம வீடியோக்கள் எல்லாமே ஈஸியாக நிறைய போட்டிருக்கோம். திறன் வர்புக்கில் எல்லா வீடியோஸும் போட்டிருக்கோம். உங்களுக்கு அது வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா எக்ஸசைஸுக்கும் ஆன்சர்ஸ் அதில் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரெண்டாவது ரீட் அண்ட் ஆன்சர். நம்ம முதல்ல இந்த பேராகிராஃபை படிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பேராகிராஃப்லேருந்து கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லணும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ரவி வேர்ஸ் அ கோட், ஹீ கோஸ் டு த லேக், ஹீ சீஸ் எ போட் ஃப்ளோட் ஆன் த லேக், ஹீ டேக்ஸ் த ரோப், ஹீ புல்ஸ் த போட் டு த ஷோர், ஹீ ரோஸ் த போட் ஹாப்பிலி ஆன் த லேக். ஸோ ரவி ஒரு கோட்டை மாட்டிக்கின்னு எங்கே போனாருன்னா லேக்குக்கு போனார், ஏரிக்கு போனார். அங்கே அவர் என்ன பார்த்தாரு? ஒரு போட்டு தனியாக மிதக்கின்னு கிடக்கிறத பார்த்தாரு. அவருக்கு உடனே ஆசை வந்துடுச்சு. ஒரு ரோப்பை எடுத்தார், கயிறை. அந்த கயிறை கட்டி கரைக்கி அந்த போட்டை இழுத்தார். இழுத்துட்ட பிறகு என்ன பண்ணார்? அது மேலே ஏறி உக்காந்திக்கின்னு அவர் ரைட் பண்ணிட்டு அது போனார். ஸோ லேக்கில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். ஒரே ஒரு டவுட்டு, அவர் கயிறு கட்டி கரைக்கு இழுத்துட்டு அதுக்கப்புறம் ஏன் போகணும்? அது மேலே நேராக உட்காந்து உடனே அங்கேருந்து ரோ பண்ணின்னு போக வேண்டியது தானே? என்னவோ தெரியலைங்க. அடுத்து இதிலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். வேர் டஸ் ரவி சி த போட்? ரவி இந்த போட்டை எங்கே பார்த்தாரு? இந்த லேக். எங்கே பார்த்தாரு? இந்த லேக். இதோ இருக்கு பாருங்கள். இதிலே தான் ஆன்சர் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிச்சி எழுதணும். ஹவு டஸ் ஹி புல் த போட்? அவர் போட்டை எப்படி இழுத்தார்? யூஸிங் எ ரோப். ஹி டேக்ஸ் த ரோப்புன்னு இருக்கு இல்லையா, ரோப்பை போட்டு தான் இழுத்தார். அதுக்கப்புறம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஹீ வியர்ஸ் எ ஷர்ட். அவர் சட்டை போட்டிருந்தார். இது நாம் ஃபால்ஸுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் கோட்டு போட்டிருந்தார்னு தான் இங்கே கொடுத்துருக்குது. நாம் மாட்டுக்குன்னு தப்பாக போடக்கூடாது. சட்டை போட்டிருந்தார்னு சொல்லக்கூடாது. ஹீ ரோஸ் த போட். அவர் படகை ஓட்டினார். ஆமாம், ட்ரூ. Do you like to go in a boat? Yes, I like to go in a boat. நமக்குலாம் போட்டில் போகிறது பிடிக்கும், அதனால எஸ்ன்னு சொல்லிட்டேன். அடுத்தது தேர்டு, டிக் த கரெக்ட் ஆன்சர். ஒரு முயல் இருக்குது, அது ஒரு பாக்ஸ் இருக்குது. ஓகேவா? இதை வச்சு இன்னு, ஆணு, அண்டர் இந்த 3 வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த முயல் எங்கே இருக்குது? அண்டர் த பாக்ஸ். கரெக்டு தானே? கீழேன்னு அர்த்தம். அண்டர்னா கீழே, கீழே இருந்தால் அண்டர்னு டிக் பண்ணுங்க. மேலே இருந்தால் ஆன்னு டிக் பண்ணுங்க. அதுக்கு உள்ளே போய் உட்காந்துக்கிச்சு, பாக்ஸுக்குள்ளே. இப்போ இன்னு டிக் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த 3 வார்த்தைக்கும் உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கும். அடுத்து fill in the blanks with correct prepositions. இன்னு போடணுமா, ஆணு போடணுமா, அட்டு போடணுமா, இவ்வளோ தான் மேட்ரு. ஓகே. த மதர்ஸ் பர்த்டே இஸ் இன் ஏப்ரல். இஸ் இன் ஏப்ரல். இந்த மாதிரி ஏப்ரல், ஜூலை அப்படின்னு மந்த்து குறிச்சா அது ஐஎன்இன்னு போடுங்க. I wake up at 7 o'clock. இப்போ 7 o'clock, 10 o'clockன்னு இந்த ஓ கிளாக்லாம் வருது பாருங்கள். அப்போல்லாம் நம்ம என்ன போடணும்? அட்டு போடணும். He was born in July. The shop closes at 10 o'clock. He came to school on Monday. இங்கே மட்டும்தான் ஆன் வரும். ஓகேவா? ஸோ அடுத்தது படிக்கலாமா? read the paragraph and circle the prepositions. ஓகேவா? இது ஜஸ்ட்டு பேராகிராஃபில் சர்க்கிள் பண்ணணும். இவ்வளோ பெரிய பேராகிராஃப் இருக்குது, உங்களுக்கு நான் சர்க்கிள் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்பான் என்பது ஒரு ப்ரிப்போசிஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஃபாரு, அபவுட்டு, ஃபாரு, அக்ராஸ், ஃபார், டு, அஹெட், டு,
along, in. இந்த வார்த்தைகள் எல்லாம் ப்ரிப்போசிஷன். தேவைன்னா நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அந்த நன்றியை நீங்கள் காட்டணுன்னா ஒரே ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து 6வதா இங்கே இருக்கிறது நீங்கள் ட்ரேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்து அப்படியே ட்ரேஸ் பண்ணி கொண்டு போங்க. அவ்வளோதான், இந்த பாடம் முடிவடைகிறது. அடுத்த பாடம் டிஸ்கிரைபிங் த வேர்ட்ஸ். இது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடப்படும்.